அதாவது ஒரு தந்தை, தாய், மகன். ஸோ எல்லாருமே வந்து 3 பேரையும் சேர்த்து வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஃபைனான்ஸ் வட்டிக்கு விட்டு நாளைக்கு அந்த பணத்தில் வந்து ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல கூட ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். வந்து பார்த்தீங்கன்னா காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு கேஸாக தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கு, உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. யார் வந்து வெளிமாநிலத்திலேருந்து இங்கே வேலை செய்ய வந்தாலும் அவங்களுடைய தகவல்களை சேகரித்து எங்களுக்கு வந்து கொடுங்க. அடையாளம் தெரியாத நபர்கள் யாராவது வந்து அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தாலும் அவங்கள பற்றி உண்மையான தகவல்கள் வந்து சேகரிச்சுக்கிட்டு உடனடியாக அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு வந்து சொன்னால் ஒரு பக்கம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நகை இல்லை, ஒரு பக்கம் வந்து வெளிமாநிலத்து ஆட்கள் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் குத்தகை பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பல்லடம் அந்த அந்த பெல்ட் திருப்பூர் அந்த பெல்ட்டில் வந்து இருக்கிற மக்களை வந்து பேர் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு குற்றமாக தான் வந்து இது வந்து பார்க்கப்படுது. ஒரு காட்டில் இருக்கிற மாதிரி தானே தெரியுது, அக்கம் பக்கத்தில் கூட யாரும் இல்லாத மாதிரி தானே தெரியுது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொலையாளிகளுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. ஸோ அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தாதான் மக்கள் வந்து கொஞ்சம் நிம்மதி பயத்திலேருந்து மீளுவாங்க. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கு ஒரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர். கிங் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் திரு கிருஷ்ணமூர்த்தி அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும் சார். பல்லடம் அந்த 3 கொலை கடந்த வாரம் நடந்துச்சு. இன்ற வரைக்கும் பாத்தீங்கன்னா போலீஸுக்கு பெரிய சவாலா இருக்கு சார். யார் தான் இதை பண்ணிருப்பா? ஏன்னா ஒரு தடையும் கூட சிக்கல அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு போலீஸ் தரப்பு சொல்லப்படுறாங்க. இருந்தாலும் இப்ப அந்த இதற்கு முன்னாடி ஒரு பினான்சியர், அதாவது தூத்துக்குடி மாவட்டத்தை சேர்ந்த ஒரு சில பேர் இதை பண்ணிருப்பாங்களா அப்படிங்கிற தோரணையிலையும் பார்க்கப்படுது. இன்று வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊர் மக்கள், பல்லடம் மக்கள் வந்து ஒரு பேனர் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது வெளியாட்கள் யாரும் உள்ள வரக்கூடாது, சந்தேகத்தின் பேர்ல யாராவது வந்தா டக்குன்னு 100 கால் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் அடிச்சு ஒட்டியிருக்காங்க. என்னதான் சார் நடக்குது பல்லடத்துல? பல்லடத்துல பர்டிகுலரா இந்த சேமகவுண்டன் பாளையம் அப்படின்ற ஒரு இடத்துல வந்து நடந்திருக்கிறதா நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதாவது ஒரு தந்தை, தாய், மகன். ஸோ எல்லாருமே வந்து 3 பேரையும் சேர்த்து வந்து கொலை பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த கொலை வந்து எப்படி நடந்திருக்கும்னு சொல்லிட்டு வந்து பல ஆங்கிளில் வந்து போலீஸும் வந்து அதை வந்து விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. பவாரியா கொலையா இருக்குமா, பல நோக்கத்துல இருக்குமா, ஸோ இல்லைன்னா வந்து ஃபைனான்சியல் மூலியமா வந்து இது பிரச்சனை நடந்திருக்குமா, இப்படிலாம் வந்து அவங்க வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இதுல இந்த அந்த தாய் தெய்வ சிகாமணி என்ற அவருடைய செந்தில்குமாருடைய அப்பாவும் அலமேலும் அவங்க வந்து தோட்டத்தில் வந்து இருந்திருக்காங்க. இவர் வந்து சென்னையில் வந்து ஐடி டிபார்ட்மெண்ட்டை வேலை செஞ்சுட்டு இருந்துட்டு அன்றைக்கி வந்து போயிருந்தா சொல்கிறாங்க. அந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு வர்றதுக்கு முன்னாடி வந்து இவர் வந்து ஃபைனான்ஸ் கொடுக்குற ஒரு ஒரு நிதி நிறுவனம் வந்து நடத்திட்டு இருக்கிற மாதிரி வந்து சொல்கிறாங்க. ஆமாம், வட்டிக்கு விடுறது இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனான்ஸ் வட்டிக்கு விட்டு நாளைக்கு அந்த பணத்தில் வந்து ஏதாவது பணம் கொடுக்கல் வாங்கல கூட ஏதாவது பிரச்சனைகள் இருந்திருக்கலாம், இல்லை அது மூலிமா யாராவது இது மாதிரி பண்ணியிருக்காங்களா அப்படின்ற ஆங்கிளையும் போலீஸ் வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்கு ஒரு பக்கம். ரெண்டாவது வந்து இவர் வந்து தூத்துக்குடியை சேர்ந்த ஒரு நபருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்த வந்து லீஸுக்கு விட்டுருக்காருன்னு நினைக்கிறேன், குத்தகைக்கு விட்டுருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. குத்தகைக்கு விட்டதில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க தெய்வ சிகாமணி அந்த குத்தகைக்காரருக்கும் ஏதோ பிரச்சனை வந்து அவங்கள வந்து வெளியில் தள்ளிட்டு தான் வந்து சொல்கிறாங்க. ஸோ இந்த ஆங்கிள்லாம் வந்து பல ஆங்கிளில் வந்து போலீஸ் வந்து 14 படைகளை அமைச்சு இது வந்து விசாரணை நடந்துட்டு இருக்கு. ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா காவல்துறைக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான ஒரு கேஸாக தான் வந்து இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாகவே பார்த்துட்டு இருக்கு, உலகம் ஃபுல்லாகவே வந்து பார்த்துட்டு இருக்காங்க. இதில் திருப்பூரில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் இந்த பல்லடம் இந்த பெல்ட் வந்து சரௌண்டிங்கில் வந்து இப்போ வந்து வெளி மாநிலத்தில் இருந்தெல்லாம் இங்கே வந்து நிறைய பேர் வந்துட்டு வேலை பார்க்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் தான் வந்து இருக்கு. சொல்ல போனால் திருப்பூர்ல முக்கால்வாசி வெளி மாநிலத்தோட தான் இன்னைக்கு வேலை செய்யறாங்க. வெளி மாநிலத்துல இருந்து வந்து வர்றாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா யார் அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்னன்றதே தெரியாது. ஸோ இங்கே வந்து எல்லாருமே அது தெரியாமல் வந்து வேலைக்கு வச்சுடுறாங்க. ஸோ அதனால கூட சில பிரச்சனைகள் வருதான்றது அந்த ஆங்கிள்லையும் வந்து விசாரணை வந்து போலீஸ் வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து தமிழ்நாடு காவல்துறை வந்து ஒரு அறிவிப்பு வந்து விட்டது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடியோ இல்லை 1 வருஷத்துக்கு முன்னாடியோ அறிவிப்பு வந்து விட்டாங்க. அப்படின்னா வீடு வாடகைக்கு விட்டால் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அது வந்து காவல்துறைக்கு வந்து தெரியப்படுத்தணும்
ஆதார் கார்டு இதெல்லாம் வந்து டீட்டெயில்ஸ் வந்து எங்களுக்கு ஆட் பண்ணி சொல்லணும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ மறுபடியும் வந்து இந்த கொலையின் மூலயமா இந்த கொலை வந்து நடந்திருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த பல்லடம் அந்த அந்த சுற்று வட்டார பகுதியில் இருக்கிற மக்களுக்கு எல்லாமே ஒரு பேரதிர்ச்சியாக வந்து நடந்திருக்கு. ஏன்னா அந்த ஊர்ல எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாருமே வந்து கிராமங்களில் வந்து இல்லை. ஸோ கிராமங்களில் ஒட்டனா வந்து தோட்டத்தில் தான் வந்து விவசாயம் அங்கேயே வந்து வீடு கட்டிக்கிட்டு அங்கேயே வந்து விவசாயம் செஞ்சுக்கிட்டு வந்து இருக்காங்க. கிராமங்களுக்கும் அவங்களுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கிலோமீட்டர் 6 கிலோமீட்டர் 10 கிலோமீட்டர். ஸோ இந்த தொலைவு வந்து இருக்கிறதால அவங்க தனிமைப்பட்ட ஒரு இடங்கள்ல வந்து வசிக்கிறதுனால அவங்களுக்கு பாதுகாப்பும் இல்லை அந்த அளவுக்கு அப்படின்றது தான் இப்போ வந்து போலீஸ் தரப்புல வந்து போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு உண்டான நடவடிக்கைகளை வந்து நம்ம எடுக்கணும்னு சொல்லிட்டு மறுபடியும் அவங்க வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறது என்னன்னா யார் வந்து வெளிமாநிலத்துல இருந்து இங்கே வேலை செய்ய வந்தாலும் அவங்களுடைய தகவல்களை சேகரித்து எங்களுக்கு வந்து கொடுங்க. ஏன்னா அதை பேஸ் பண்ணி நாங்கள் வந்து ஒரு டேட்டாவை வந்து கிரியேட் பண்ணிவிட்டு அவங்க யார் என்ன ஏதுன்றது வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் ஈஸியாக வந்து கண்டுபிடிக்கலாம் அப்படின்ற மாதிரிலாம் இப்போ வந்து போலீஸ் வந்து ஒரு அறிக்கைகள் வெளியிட்டிருக்காங்க. இது போலீஸ் வந்து செய்யக்கூடிய ஒரு முன்னெச்சரிக்கை ஏற்பாடுகள். இனிமேல் ஃபர்தராக வந்து எந்தவித குற்றங்களும் நடக்கக்கூடாது அப்படின்றதுக்காக காவல்துறை இந்த மாதிரி நடவடிக்கைகளில் வந்து சிலதெல்லாம் வந்து ஏற்படுத்தி இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து அந்த ஊர் மக்கள் வந்து அதை சுற்றி வத்து இருக்கிற மக்கள் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இனிமே வெளிமாநிலத்திலேருந்து வந்திருந்தாலோ இல்லை அடையாளம் தெரியாத நபர்கள் யாராவது வந்து வந்தாலோ அவங்களுடைய தகவல் வந்து இமிடியட்டாக வந்து போலீஸ்க்கு வந்து தெரியப்படுத்தணும் அப்படின்ற விஷயங்களை வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாதகைகள் அதாவது போஸ்டர் வந்து அடித்து அது வந்து ஊருக்கு பொதுவான இடங்கள்ல எல்லாமே வந்து இப்போ வச்சுட்டு இருக்காங்க. ஏன்னா தெரியாத மக்களுக்கு கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதை தெரிஞ்சுக்கிட்டு இந்த மாதிரி வந்து நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஊர் பொதுமக்கள் கூட விழிப்புணர்வு வந்து ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு. ரெண்டாவது விவசாய சங்கங்கள் கூட இந்த விஷயத்துல வந்து இறங்கி தெரியாத மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னு சொல்லிட்டு ஏற்படுத்திட்டு இருக்காங்க. இது எல்லாம் ஒட்டுமொத்தமாக வந்து பார்த்துக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பகுதி மக்கள் வந்து நைட்டில் படுத்துக்கிறதுக்கும் சரி ஒரு 6 மணிக்கு மேலே நாங்கள்லாம் வெளியில் வர முடியல, எங்களுக்கெல்லாம் பயமாக இருக்கு. ஸோ அந்த அளவு சாதாரண கொலை கிடையாது. 3 பேர் கொலைன்னா மிகப்பெரிய. ஏன்னா ஊர்லலாம் வந்து பார்த்தீங்கன்னாங்க அதாவது வந்து கிராமப்புறத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் தனித்தனியாக இருக்காங்க. அதாவது ஒரு அங்கெல்லாம் 6 மணிக்கு மேலே ஆயிடுச்சுன்னா ஆள் நடமாட்டம் இருக்கிறதே வந்து இல்லை. ஆமாம். எங்க ஊர் பக்கம்லாம் பாத்தீங்கன்னா நீங்க சொல்ற மாதிரி 4 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் கொல்லப்புறத்துல வீட்டோட இருக்காங்க. அதெல்லாம் ரொம்ப பெரிய பாதிப்பு தான் சார். அது ஒரு பெரிய அது நீங்க சொல்ற அது ஒரு பெரிய பிரச்சனை. ரெண்டாவது வந்து அங்கெல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா மோட்டர் போட போவாங்க, தண்ணி பாய்ச்ச போவாங்க, பால் கறக்கிறதுக்கு போவாங்க. இதெல்லாம் வந்து போகும்போது வந்து பாத்தீங்கன்னா எந்த நேரமும் வந்து போயிட்டு வந்து இது பண்ணுவாங்க. ஏன் நைட்டு ஒரு 12 மணிக்கு 1 மணிக்கு 2 மணிக்கு கூட கரண்ட் வரும். அப்போதான் அப்போ வந்து கரண்ட் வரும்போது வந்து அந்த நேரம் மோட்டர் போட்டு தண்ணி பாய்ச்சிட்டு வருவாங்க விவசாயிகள். ஸோ இன்னைக்கு 6 மணிக்கு மேலே போகிறதுக்கே இப்போ வந்து பயந்துட்டு இருக்கோம். நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லை அப்படின்ற ஒரு நிலைமை தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த பகுதி மக்கள் வந்து ஏற்படுத்தியிருக்கு. ஏன்னா அந்த அளவுக்கு வந்து இந்த மூவரனுடைய கொலை வந்து அந்த அளவுக்கு பயத்தை வந்து கிரியேட் பண்ணியிருக்கு. ஸோ இந்த பிரச்சனைக்கு வந்து தீர்வு காணணும் அப்படின்னு சொன்னால் அதாவது ஒன்று பொதுமக்கள் கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து வெளியில இருந்து வர மாநிலங்களில் இருந்து வந்தாலோ இல்லை அடையாளம் தெரியாத நபர்கள் யாராவது வந்து அந்த பக்கம் சுற்றிட்டு இருந்தாலோ அவங்கள பற்றி உண்மையான தகவல்கள் வந்து சேகரிச்சுக்கிட்டு உடனடியாக அடையாளம் தெரியாத நபர்கள் வந்து அந்த ஏரியாவில் சுற்றிட்டு இருந்தால் உடனடியாக காவல்துறைக்கு வந்து சொன்னால் அந்த அவங்கள ஆட்களை வந்து இப்போ கூட்டிகிட்டு போயிட்டு அவங்க விசாரணை செஞ்சு இனிமேல் வந்து எந்த இல்லாமல் பண்ணுவாங்க. பட் இந்த கேஸில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பல ஆங்கிளில் வந்து பிரச்சனைகள் இருக்கிற மாதிரி தெரியுது. ஒரு ஆங்கிள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று அவர் ஃபைனான்ஸ் தொழில் வந்து பார்த்துருக்காரு. யாரு செந்தில்குமார் அப்படின்றவர் வந்து ஃபைனான்ஸ் தொழில் 6 வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்துருக்காரு. லாஸ் ஆயிருக்கு. இதுல வந்து கொடுக்கல் வாங்கல்ல வந்து நிறைய பிரச்சனைகள் இருக்கும். யாருன்னா காசு வாங்கிட்டு வந்து ஏமாத்திட்டாங்களா இல்லை வந்து காசு கொடுத்தவங்க வந்து ஏதாவது காசு கடனை வாங்கிட்டு திருப்பி கொடுத்தவங்களுக்கு ஏதாவது தகராறுகள் இருக்குமா? ஸோ அந்த ஆங்கிள்லையும் வந்து போலீஸ் வந்து விசாரணை செஞ்சுட்டு தான் இருக்கு. இன்னும் அதில் சரியான ஒரு விவரம் வந்து இன்னும் புலப்படலை. ஒன்று. ரெண்டாவது வந்து இப்போ வந்து தூத்துக்குடி வரைக்கும் வந்து இப்போ போலீஸ் வந்து நெருங்கிட்டு இருக்கு. போலீஸ் வந்து நெருங்கிட்டு இருக்கும்போது அந்த குத்தகைக்கு இருந்த பர்சன் கூட வந்து பார்த்தீங்கன்னா 6 மாதத்துக்கு முன்னாடியிலேருந்து அவர் வந்து இந்த இடத்தையெல்லாம் நோட்டமிட்டு வந்ததாகவும் நோட்டமிட்டு வந்துட்டு வந்து இந்த தெய்வசிகாமன் என்றவர் வந்து இந்த விஷயத்த வந்து பார்த்துட்டு தன்னை யாரோ ஒரு நண்பர்கிட்டயோ இல்லை உறவினர்கிட்டயோ சொன்னதாகவும் சொல்றாங்க.
ஸோ இறப்பிற்கு முன்னாடி சொல்லியிருக்காராம். இறக்குவதற்கு முன்னாடியே எனக்கு வந்து இங்க வந்து சுத்திக்கிட்டு இருக்கான், 6 மாசமா சுத்திக்கிட்டு இருக்கான் அப்படின்ற விஷயமும் சொல்லிட்டு இருக்காங்க அப்படின்னு அவரே வந்து ஒரு பர்சனுங்கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ அந்த ஆங்கிள் மூலியமாவும் இப்போ வந்து இவங்க மூலம் இப்போ தூத்துக்குடி வரைக்கும் வந்து போலீஸ் அந்த பர்சனை வந்து பிடிச்சி விசாரணை செஞ்சா இதுல வந்து உண்மையான விவரம் வந்து தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆங்கிள்லையும் வந்து திங்க் பண்ணிட்டு இருக்காங்க. ரெண்டாவது சொத்து பிரச்சனைகள் ஏதாவது இருக்குமான்றதும் பல ஆங்கிள் வந்து இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து காவல்துறை வந்து அதில் வந்து விசாரணை செஞ்சுட்டு வராங்க. ஏன்னா இதெல்லாம் வந்து வச்சு கடைசியில் வந்து ஆர்கனைஸ் பண்ணி இதில் வந்து உண்மையான குற்றவாளிகள் யாருன்றதை வந்து போலீஸ் வந்து நிரூபிக்கும். இது ஒரு ஆங்கிள். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து வெளிமாநிலத்தில் இருந்து வேலை செஞ்சு வர்றவங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கைரேகைகள் எல்லாமே இன்னைக்கு வந்து போலீஸ் வந்து எடுத்துக்கிட்டு ஸோ அதன் மூலியமாகவும் விசாரணை வந்து நடந்துட்டு இருக்கு. ஏதாவது சந்தேகம் பட மாதிரி ஏதாவது ரேகைகள் வந்து இருந்தது அப்படின்னா அதான் கொலை நடந்த இடத்துலையோ இல்லை வந்து இந்த இருக்கிற ரேகைகளும் வந்து ஒத்து பார்த்துட்டு அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கான்னு சொல்லிட்டு அதுவும் வந்து ஒரு ஆங்கிளில் வந்து போலீஸ் வந்து தன்னை வந்து ஈடுபடுத்திட்டு இருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அப்போது நீங்கள் சொன்ன அந்த பவாரியா ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்கள்லையும் இந்த கொலைகள் நடந்திருக்குமா அப்படின்றதும் அந்த ஆங்கிள்லையும் வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்காங்க. இல்லை சார், இப்போ எனக்கு ஒரு சந்தேகம் என்னன்னா, இப்போ திருப்பூர் அந்த சரௌண்டிங் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வடமாநிலத்தோடு இருக்காங்க. அப்படிங்கும்போது இதில் வந்து நகையும் எடுக்கப்பட்டிருக்கு. நகைக்காண்டி கொலை பண்ணி கூட எஸ்ஐ இருக்கலாம்ல? இருக்கலாம், மேபி இருக்கலாம். ஏன்னா அந்த நகைக்காகவும் கூட கொலை பண்ணிட்டவங்க இருக்கலாம். ஸோ இது பவாரியா இருக்கிற வந்து பெரிய பொருள் இருந்தால் தான் எடுப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 50 பவுன் 100 பவுன் இருந்தால் அது மாதிரி நோட் விடுவாங்க. இது சிம்பிளா வந்து இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காவல்துறை தரப்பு சொல்லப்படுது. அப்படிங்கும்போது ஒன்னும் சரௌண்டிங் இருக்க வெளிமாநிலத்தில் ஏதாவது பண்ணியிருப்பாங்களா? அந்த கொண்டே பார்க்கப்படுதுல. இல்லை, எப்பவுமே கொலை வந்து நடந்திருக்கு, பொருள் வந்து காணாம போயிருக்கு அப்படின்னு சொன்னா கூட திசை திருப்புறதுக்காக கூட வந்து இந்த மாதிரி சில குற்றவாளிகள் வந்து செய்வாங்க. அதாவது வந்து லோக்கல் திருடன் மாதிரி லோக்கல் திருடன் மாதிரியும் வந்திருக்கலாம். இல்லை வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து கொலை இப்போ வந்து என்ன செஞ்சு இப்போ அவர் ஃபைனான்ஸ் தொழில் ஒன்று பண்ணியிருக்காரு, இங்கே குத்தகைக்கு வந்து ஒரு ஆள் இருந்திருக்கான். ஸோ இதெல்லாம் வந்து அங்கே வந்து நகையும் வந்து போயிட்டு இருக்கிறதா வந்து சொல்றாங்க. இதெல்லாம் வந்து பார்க்கும்போது திசை திருப்புக்கு கூட வந்து நம்ம வந்து அந்த நகைகள் அது பெரிய லெவல்ல வந்து நகைகள் ஒரு 8 பவுன் தான் ஏதோ சிம்பிளா தான் வந்து எடுத்துட்டு போயிருக்கிறதா வந்து சொல்றாங்க. அப்போ திசை திருப்பறதுக்காக கூட வந்து பார்த்தீங்கன்னா நகைக்காக கொலை பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு ஆங்கிள் திங்க் பண்ணணும். அந்த ஆங்கிள் வந்து விசாரணை நடக்கணுன்றதுக்காக கூட குற்றவாளிகள் வந்து இந்த மாதிரி வந்து செஞ்சிருக்கலாம். ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த கத்திகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா கொலை செய்ய வந்து அந்த கத்திகள் கூட வந்து பார்த்தீங்கன்னா சின்ன கத்திகள் தானே, சின்ன பொருள் தான் இருக்கு தவிர பெரிய இதெல்லாம் ஒன்றும் இல்லை. ராடெல்லாம் எடுத்து அடிச்சிருக்க சொல்றாங்க சார். அது ராடெல்லாம் வந்து எடுத்திருந்தா அங்கே இருக்கிறத கூட எடுத்து அடிச்சிருக்கலாம். அது தெரியாது நமக்கு என்னன்றது. அதெல்லாம் விசாரணை பொருட்களில் போலீஸ் வந்து என்னென்ன வந்து ரிகவர் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி தான் வந்து இது பண்ணுவாங்க. அதே மாதிரி இப்போ உண்மையாகவே ஒருத்தன் வந்து அங்கே வந்து பொருளை திருக்கிறதுக்கோ எதுவோ வந்திருக்காங்க அப்படின்னா அந்த தெய்வசிகாமணி என்றவர் வந்து காலையில வரைக்கும் வந்து உயிருக்கு போராடிட்டு வந்து இருந்திருக்கிறதாவும் போலீஸ் வந்து விசாரணை கடைசி நேரத்தில் அவரை வந்து பேசினதாகவும் வந்து சொல்றாங்க இல்லையா? ஸோ அப்படிலாம் பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு இன்டென்ஷனோட இந்த கொலை நடந்திருக்குமோ அப்படின்றதுதான் வந்து தெரியுதே தவிர ஒரு பொருளுக்காகவோ ஒரு இதுக்காகவோ பண்ண மாதிரி இது வந்து தெரியல. ஸோ விசாரணையில் பழிவாங்க நடவடிக்கையாக அந்த கொலை நடந்திருக்குமா சார்? எப்படி இருக்கலாம் மேபி. ஏன்னா இவர் வந்து ஃபைனான்ஸும் பண்ணியிருக்காரு, இப்போ குத்தகைக்கும் அவனும் வந்து விட்டுருக்கான். ஸோ குத்தகைக்கு வந்து இருந்த ஆளும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இவரோட சண்டை போட்டு தான் இவர் வந்து வெளியே தள்ளி இருக்கிறதா வந்து சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் வந்து இத்தனை நாளாக வந்து விசாரணை செஞ்சுருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ குற்றவாளிகள் வந்து அந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருக்காங்க இந்த கொலையில். ஸோ யார் பண்ணியிருக்காங்க சார்? எப்படி சார் இவ்வளோ அதாவது ஒரு துப்பு கூட கிடைக்காத அளவுக்கு எப்படி சார் அந்த கொலை பண்ணியிருப்பாங்க? ஏன்னா ஒரு தடம் கூட இல்லைங்க, நாய் கூட கொஞ்சம் தூரம் போயிட்டு வந்து அப்படியே நின்றுச்சு அப்படிங்கிறாங்களா சார்? அப்போ எப்படி அந்த அளவுக்கு டேலண்டா பண்ணியிருப்பாங்களா? அப்படி இல்லை அந்த அளவுக்கு டேலண்டா பண்ணியிருப்பாங்களான்றது வந்து அது அந்த அளவுக்கு ஒன்றும் இருக்காது. இது கன்ஃபியூஸ் பண்ணியிருக்காங்க அவ்வளோதான். ஒன்று ஒரு பக்கம் இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி நகை இல்லை, ஒரு பக்கம் வந்து வெளிமாநிலத்து ஆட்கள் அப்படின்றது வந்து ஒரு பக்கம் இருக்குது, ஒரு பக்கம் குத்தகை பிரச்சனைன்னு ஒன்று இருக்குது, ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ வந்து ஃபைனான்ஸ் மேட்ரு அப்படின்ட்டு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ போலீஸ் வந்து உடனடியாக வந்து ஒரு முடிவுக்கு வந்து வர முடியும். ஏன்னா குற்றவாளிகளை வந்து கரெக்டாக வந்து நம்ம வந்து விசாரணை செஞ்சு கரெக்டான ஆள் இவன் தான் வந்து தப்பு பண்ணியிருக்கான். அதாவது வந்து இதில் ஒரு கொலை நடந்துருச்சு அப்படின்னு சொன்னால் ஃபாரன்சிக்
டிபார்ட்மெண்ட் வந்து கையில் உள்ளே இறங்கும். உள்ளே இறங்கிட்டு அங்கே வந்து கை ரேகைகள் அவன் வந்ததை எல்லாமே வந்து ஃபோட்டோ எடுத்துட்டு அதனுடைய ரேகைகள் குற்றவாளினுடைய கை ரேகைகள் எல்லாமே மேட்ச் பண்ணி பார்ப்பாங்க. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவன் வந்து குற்றவாளி வந்து உபயோகப்படுத்தின பொருட்கள், ஸோ அது வந்து எங்கேருந்து இது வாங்கினது அது எல்லாமே வந்து விசாரணை, அது வந்து எல்லாமே வந்து ஆராய்ச்சி செய்வாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த கொலைகள் வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் மூலிமாவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுவும் அதனுடைய ரிப்போர்ட்டு எங்கெங்கெல்லாம் அடிபட்டிருக்கு, ஸோ அது மூலிமாவும் வந்து பார்த்திங்கன்னா அந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டை வச்சு வந்து பார்த்திங்கன்னா ஸோ இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா போலீஸ் வந்து ஒப்பிட்டு தான் குற்றவாளியை வந்து யாருன்றது இது பண்ணுமே தவிர யாரோ ஒருத்தரை வந்து டக்குன்னு வந்து பிடிச்சிட்டு வந்து போட முடியாது. ரொம்ப சென்சிட்டிவான ஒரு வழக்கு, சென்சிட்டிவான ஒரு விஷயம் வேற. இப்போ இந்த ஒரு வழக்கை பற்றி பார்த்தீங்க அப்படின்னா ஸோ எல்லா அரசியல்வாதிகளும் வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடிய ஒரு வழக்காக வந்து மாறி இருக்கு. அதோட மட்டுமல்ல, அந்த பல்லடம் அந்த பெல்ட் திருப்பூர் அந்த பெல்ட்ல வந்து இருக்கிற மக்களை வந்து பேர் அதிர்ச்சிக்குள்ளான ஒரு குற்றமாக தான் வந்து இது வந்து பார்க்கப்படுது. இந்த மாதிரி ஒரு குற்றம் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்ற இதில் வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் இருக்காங்க. அதே நேரத்தில் வந்து காவல்துறையும் வந்து இந்த மாதிரி ஒரு குற்றம் வந்து இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்ற அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா விசாரணை வளையத்தை வந்து துரிதப்படுத்தியிருக்காங்க. அதே மாதிரி 14 தனிப்படைகள் வச்சு அவங்க வந்து விசாரணை செஞ்சுட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 14 ஆங்கிளாகவும் அது வந்து ஒவ்வொருத்தருக்கும் ஒரு குறிப்பிட்ட வேலைகள் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் இந்த ஆங்கிளில் திங்க் பண்ணுங்கள், நீங்கள் இந்த ஆங்கிளில் விசாரணை செய்யுங்க, நீங்கள் இந்த ஆங்கிளில் விசாரணை செஞ்சுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த 14 பேருடையது எல்லாமே வந்து ஒரு ஒட்டுமொத்தமாக இந்த பர்சன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துருச்சுன்னா ஸோ அந்த பர்சனை வந்து இமிடியேட்டாக அரெஸ்ட் பண்ணி தூக்கிட்டு வந்து விசாரணை வளையத்துக்குள்ளே போட்டு ஸோ இது பண்ணிடுவாங்க. இதில் 3 பேரும் கொண்டதுனால சம்மந்தப்பட்ட யாருன்னு தெரியாமல் போச்சா அப்படி சார்? இப்போ தந்தை, தாய், அதுக்கப்புறம் மகன் 3 பேருமே செத்துருக்காங்க. அப்போ இந்த ஸ்பாட்ல இருந்தவங்க 3 பேர் தான். இப்போ 3 பேர் இல்லாத பெரிய சவாலாக இருக்கு அப்படின்னு கேட்குறேன். ஆமாம், அது ஒரு சவால் தானே. எனக்கு கண்ணால் பார்த்த சாட்சி எதுவுமே இல்லையே. ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிராமத்துக்கு அப்பாற்பட்டு ஒரு 6 கிலோமீட்டர் தொலைவில் இருக்குது. ஸோ 6 கிலோமீட்டர் தொலைவில் ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடம். இப்போ 3 பேருமே நீங்கள் சொன்ன மாதிரி 3 பேருமே வந்து யாருமே இல்லை. ஸோ தாய், தந்தை, அவர் எல்லாருமே இறந்துட்டாங்க இல்லையா. அப்போ இறந்துட்டாங்க வந்து யார் சொல்லுவான் இந்நாள் தான் வந்து கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறதுக்கு யாரும் இல்லை. அவன் கொலை பண்ணவங்க வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப யோசிச்சுட்டு கிரிமினலாக தான் வந்து வேலை செஞ்சுருப்பாங்க. ஏன்னா அப்படி பண்ணுறதுனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 3 பேரையும் வந்து கொண்டுட்டு போயிருக்கான். இல்லைனா வந்து இந்த மாதிரி வந்து ஒரு கொலை நடந்திருக்காதுல்ல. நாளைக்கு ஏதாவது ஒரு விட்டோம் அப்படின்னா நாளைக்கு வந்து சாட்சி செஞ்சு சொன்னால் நம்ம வந்து சீக்கிரமாக மாட்டிப்போம் அப்படின்றதுனால அதுலேயும் பார்த்திங்க அப்படின்னா அவன் ரொம்ப கிரிமினலாக வந்து வேலை செஞ்ச மாதிரி தானே தெரியுது. அதே மாதிரி இப்போ அந்த இடத்துல கூட வந்து பார்த்தீங்கன்னா அவர் வந்து காலையில் வரைக்கும் கொஞ்சம் உயிருக்கு போராடிட்டு இருக்காருன்னு சொல்லும் கொண்டு போகிற சமயத்தில் தான் இறந்துருக்காரு. ஸோ அவர் சொல்லக்கூடிய நிலைமையில கூட இருந்திருக்க மாட்டாரோ அப்படின்னு தான் வந்து தோணுது. ஏன்னா அவர் வந்து கடைசி கட்டத்தில் வந்து இருந்திருப்பாருன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா அந்த காலையில் வந்து பார்த்தீங்கன்னா அப்போ கொலை விடிய காலம் தான் நடந்திருக்குமா அப்படி சார்? மிட் நைட்டில் நடந்ததுன்னு தானே வந்து சொல்கிறாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து நடந்த மாதிரி தானே தெரியுது. மிட் நைட்ல நடந்த மாதிரி தானே தெரியுது. ஏதோ சத்தங்கள் வந்து அங்க 6 கிலோமீட்டருக்கு வெளியில இருக்கு. கத்திருந்தா கூட சத்தம் கேட்டிருக்காது சார். 6 கிலோமீட்டருக்கு வெளியில இருக்கிறதால அது ஒரு காட்டுல இருக்கிற மாதிரி தானே தெரியுது. அக்கம் பக்கத்துல கூட யாரும் இல்லாத மாதிரி தானே தெரியுது. ஸோ அப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அந்த கொலையாடுகளுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்கு. பக்கா பிளான் பண்ணி தான் இதெல்லாம் வந்து பக்கா பிளான் பண்ணி பண்ணதுனாலதான் இன்னும் குற்றவாளிகளை வந்து பிடிக்க முடியல, நெருங்க விட முடியல. குற்றவாளிகளை பிடிக்க முடியாத அளவுக்கு வந்து ஒரு சவாலான ஒரு வழக்கா வந்து இருக்கு இன்னைக்கு காவல்துறைக்கு. அதோட மட்டுமல்ல, இன்னைக்கு வந்து இப்போ அந்த திருப்பூர் மக்கள் கூட என்ன சொல்றாங்க, நாங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா தோட்டத்துலதான் வந்து நாங்க எல்லாருமே இருக்கோம். தோட்டத்தில் வந்து இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அவங்க அந்த பக்கத்து தோட்டக்காரன் மற்றவங்க எல்லாமே வந்து என்ன செய்வாங்க, வேலைக்கு போயிட்டு அங்கே வேலை செஞ்சுட்டு வந்துடுவாங்க, திரும்ப வீட்டுக்கு வந்துடுவான். இல்லை இப்போ சாதாரண நாட்கள் கூட வந்து பார்த்தீங்க அப்படின்னா மறுபடியும் அந்த தோட்டத்துக்கு அந்த வேலைக்கு போனால் தானே நம்ம அவங்கள வந்து பார்க்க முடியும். இல்லைன்னா பார்க்க மாட்டாங்க. ஒரு வாரம் கழிச்சோ இல்லை 2 நாள் கழிச்சோ 3 நாள் கழிச்சு தான் பார்ப்பாங்க. இந்த வழக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவர் சவர தொழிலாளி வந்து அப்பப்போ வந்து ஒரு 6 மாதம் வீட்டுக்கு வந்து பண்ணிட்டு போறாங்க, வாரத்துக்கு ஒரு டைம் இது வந்து நான் வந்து பண்ணுவேன்னு சொல்லிட்டு சவர தொழிலாளி கூட வந்து சொல்லியிருக்காரு. அந்த சவர தொழிலாளி தானா வந்து போய் அங்கே வந்து பார்த்ததுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவருக்கு இந்த மாதிரி கொலை நடந்த விஷயமே தெரிஞ்சிருக்கு. அவர் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மற்றவங்களுக்கு எல்லாமே வந்து தகவல் சொன்னதாக வந்து சொல்கிறாங்க.
ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு தனிமைப்படுத்தப்பட்ட ஒரு இடமா தான் வந்து அவங்க வந்து இருந்திருக்காங்க. இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குற்றவாளிகளுக்கு சாதகமாக வந்து முடிஞ்சிருக்கு. கண்டிப்பா சார். ஆனா பக்கா பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க. எல்லாமே வந்து அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கண்டுபிடிக்காம போயிட்டு இருக்கு. புரியுது புரியுது. ஏன்னா இதில் வந்து எந்த ஆங்கிள் யார் பண்ணியிருப்பான்? ஃபைனான்ஸ் குடுக்கல் வாங்கல்ல வந்து அந்த ஆங்கிளா? இல்லை அவர் வந்து சென்னையில் வந்து ஐடியில் வந்து வேலை செஞ்சுட்டு இருக்காரு. ஸோ இந்த ஐடி டிபார்ட்மெண்ட்டில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே ஏதாவது பிரச்சனைகளா? அதுவும் தெரியல. 3வது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ அங்கே வந்து குத்தகைக்கு நிலம் விட்டுருக்காங்க. ஸோ அந்த குத்தகைக்கு நிலம் விட்டுருந்த தூத்துக்குடி ஆளா? இது தெரியல. இல்லை வேற ஏதாவது காரணங்கள் நம்மளே இவ்வளவு கன்ஃபியூஸா இருக்கும். 14 தனிப்படை அமைச்சிருக்காங்க. அவ்வளவு எந்த அளவுக்கு கன்ஃபியூஸா இருப்பாங்க? கன்ஃபியூஷன் நிறையவே கன்ஃபியூஷன் இதில். ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் நெருங்கிடுவாங்க. தமிழ்நாடு போலீஸ் வந்து ரொம்ப இன்டெலிஜென்ட் விங்கு தானே. ஸோ இவங்க கண்டிப்பாக வந்து கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த குற்றவாளிகளை வந்து சட்டத்தின் முன் நிறுத்தி தண்டனையை வந்து வாங்கி கொடுப்பாங்க. கண்டிப்பா. ஸோ இது வந்து ஏன்னா இது வந்து சவாலான ஒரு கேஸு. அதோட மட்டுமல்ல இன்னைக்கு தமிழக அரசும் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கு. ஏன்னா அது வந்து மக்களுக்கு பதில் சொல்லணும் இல்லையா? ஆமா. ஸோ மக்கள் வந்து பீதியில் இருக்காங்க. மக்கள் வந்து அந்த மக்களுக்கு வந்து தைரியம் வந்து எப்படி கொடுக்க முடியும்? மக்கள் பாதுகாப்பாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லணும் இல்லையா? ஸோ அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிச்சு அவங்களுக்கு தகுந்த தண்டனை கொடுத்தாதான் மக்கள் வந்து கொஞ்சம் நிம்மதியாக மீளுவாங்க. அதுக்கு தான் காவல்துறை வந்து இது எல்லாம் ஏற்கனவே சொன்னது தான். யார் வீடு வாடகை விட்டாலும் அவங்களுடைய ஆதார் கார்டு இதெல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் நிலையத்துக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம். அது காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னா சில பேர் வந்து தெரியப்படுத்திட்டு இருப்பாங்க, சில பேர் வந்து தெரியப்படுத்தாமல் இருப்பாங்க. அப்படியெல்லாம் இருந்ததுனால தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த கன்ஃபியூஷன்ஸ் எல்லாம். இப்போது வெளிமாநிலத்துலேருந்து ஒருத்தர் வரான். இப்போ குஜராத்தில் இருந்தோ, ராஜஸ்தான்லேருந்து, பீகாரில் இருந்தோ எல்லாமே வந்து இங்கே ஏன் இன்னும் சொல்லப்போனால் ஒரு செக்யூரிட்டி கூட வந்து இங்கே வந்து இல்லாத அளவுக்கு வந்து போயிட்டு இருக்கு. ஆமாம், எல்லா வேலையிலையும் ஒரு இடத்துல வந்து ஒரு செக்யூரிட்டி வந்து போடணும் அப்படின்னா எல்லா வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க தான் இங்கே வந்து இருக்காங்க. பாஷை கூட தெரியல. அவங்க என்ன பேசிக்கிறாங்க, ஃபோனில் என்ன பேசிக்கிறாங்க, இதெல்லாம் வந்து நமக்கு பக்கத்தில் இருக்கிறவனுக்கு கூட அவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா பாஷை தெரியல. ஆமாம், வெளிப்படையாக கூட இது பேசிட்டு அவன் ஈஸியாக நம்ம பாஷையை கற்றுக்கிறான். அவன் கற்றுக்கிட்டு இருக்கான். ஸோ இந்த அளவுக்கு ஒரு பிரச்சனைகள் இருக்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ அங்கே இருக்கிற சுற்றி பற்றி இருக்கிற ஆட்கள், அது கிராமத்து ஆட்கள், அவங்களுக்கெல்லாம் வந்து பாவம் ஹிந்தி கூட தெரியுமான்னு தெரியாது. நம்ம பாஷையே வந்து பக்கத்து மாநிலத்தில் இருக்கிறவங்க வந்து இங்கே வந்து பேசினா என்ன பாஷைன்னு கூட தெரியாது. அப்போ இவங்களுக்கு அதெல்லாம் வந்து சாதகம் தானே. ஆமாம், இதெல்லாம் சாதகம் தானே. ஸோ இங்கேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேலைக்கு ஆள் கிடைக்கல, வெளியில இருந்து தான் வந்து கூட்டிட்டு வராங்க. ஏன் நாத்து நடுற வரைக்கும் இன்னைக்கு வந்து விவசாயம் மட்டும் வரைக்கும் ஆம்பளைங்க நாத்து நடுறாங்க, நெல் இருக்கு, மற்ற எல்லா வேலைகளும் வந்து இவங்க வந்து பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அன்னைக்கெல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கிராமத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 100 பேர் இருந்தாங்க அப்படின்னா அந்த 100 பேருடைய ஃபுல் ஹிஸ்டரி வந்து சொல்லுவாங்க. ஆமா, இவன் வந்து இந்த பரம்பரை இருந்து இவன் வந்தவன்ற மறுக்க சொல்லுவாங்க. இன்னைக்கு போய் கிராமத்துல கேட்டீங்க அப்படின்னா இவன் யாரு எனக்கு தெரியாது, இப்போதான் வந்திருக்கான், என்ன விவரம்னு எனக்கு தெரியாதுன்ற நிலைமைக்கு தான் இருக்கும். அப்போ என்ன? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து எல்லாமே நம்ம வந்து மாறி நம்மளுடைய பழைய நிலைமைக்கு நம்ம வந்து வந்தாதான் இந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்தெல்லாம் நம்ம வந்து விடுபட முடியும். இல்லைன்னா எவனோ வருவான், எவனோ இந்த மாதிரி பிரச்சனைகள் பண்ணிட்டு போவான். பிரச்சனைகள் பண்ணால் வந்து பார்த்தீங்கன்னா அதில் பாதிக்கப்படுறது நம்மள தான் இருப்போம். இதுல இருந்து காப்பாத்திக்கணும் அப்படின்னு சொன்னா நம்ம தான் வந்து விழிப்புணர்வை இப்போ திருப்பூர் மக்கள் பண்ணிட்டு இருக்கிறது மிகப்பெரிய நல்ல விஷயங்கள் பாருங்க. எல்லாமே வந்து போர்டு போட்டு எல்லாமே வைக்கிறாங்க. இந்த மாதிரி தெரியாத நபர்கள் வந்தா வந்து காவல்துறைக்கு தெரிவித்து மக்களே அலர்ட்டா இருக்காங்கல்ல. அந்த அளவுக்கு ஏன் அலர்ட்டா இருக்காங்க அப்படின்னா பாதிக்கப்பட்டிருக்கும்ல, இனிமே பாதிக்கப்படக்கூடாது, இனிமே பாதிக்கப்படக்கூடாதுல்ல. ஸோ அப்போ அதனுடைய இது நமக்கு வரத்தானே செய்யும். கண்டிப்பா கண்டிப்பா. ஸோ இது வந்து அந்த மக்கள் மட்டும் இல்லை, மற்ற ஊர்களில் கூட எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது நம்ம விழிப்புணர்வோடு இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இது. விழிப்புணர்வோடு இருந்தால் பல குற்ற செயல்களையும் பல இந்த மாதிரி கொலை கற்பழிப்பு இந்த மாதிரி விஷயங்கள்ல இருந்து நம்ம வந்து விடுபடலாம். ஸோ இந்த ஒரு விழிப்புணர்வை தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ போன உயிர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கு நம்ம யாரும் ஈடு செய்யவே முடியாது. ஏன்னா மிகப்பெரிய இழப்பு அந்த குடும்பத்துக்கு. அந்த அம்மா வந்து அழறதை பார்த்தா பயங்கரமாக கஷ்டமாக இருக்குது. 2 குழந்தைங்கள நான் வச்சுருக்கேன், 7 வயசு ஒன்று 12 வயசு ஒன்று,
இது நான் எப்படி வந்து சமாளிக்க போறேன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு வருத்தப்பட்டுக்கிட்டு வந்து காவல்துறை அதிகாரிகிட்டே வந்து அந்த அம்மா வந்து தன்னுடைய ஆதங்கத்தை வந்து கொட்டி தீக்குறாங்க. எப்படி இது? அது பெரிய இழப்பு இல்லை. அதாவது ஒரு கணவன் இல்லாம 2 குழந்தைகளை வந்து கரையாக்குறதுனா வந்து பாத்தீங்க அப்படின்னா அது ரொம்ப சாதாரண விஷயம் கிடையாது. அது அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அதனுடைய வலி. ஸோ கொலை பண்ணவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல ஒரு மனசாட்சின்றதே இருக்காதா? அட்லீஸ்ட் கொஞ்சமாச்சும் மனிதாபிமானம்ன்றது இருக்கணும் இல்லையா? நம்ம எல்லாம் கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். ஒரு காக்கா குருவிகளுக்கு கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதாவது தீங்கு செய்யணும்னா யோசிக்கிற ஒரு நிலைமையில தான் வந்து நம்ம முன்னோர்கள் இருந்தாங்க. ஒரு வார்த்தை பேசுறதுக்கு கூட வந்து ஏன்னா இந்த மாதிரி ஒரு வார்த்தை பேசிட்டோம்னா அவன் மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்ற நிலைமைக்கு தான் நம்ம முன்னோர்கள் எல்லாமே வந்து வாழ்ந்துட்டு போய் சேர்ந்திருக்காங்க. இன்னைக்கு கொலைகள் வந்து பாத்தீங்கன்னா சர்வசாதாரணமா நடக்குது. சட்டத்துல கூட வந்து பாத்தீங்கன்னா தன்னை அதாவது வந்து தன் உயிரை மாற்றிக் கொள்வதற்கு கூட வந்து நமக்கு வந்து அதிகாரம் இல்லை. அப்படி இருக்கும்போது இன்னொரு உயிரை எடுப்பதற்கு உனக்கு யார் அதிகாரம் கொடுத்தது? யார் உங்களுக்கெல்லாம் அதிகாரம் கொடுத்தது? இது வந்து பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு குற்றம். இந்த மாதிரி ஒரு குற்றங்கள் செய்யற மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா குற்றவாளிகளுக்கு மிகப்பெரிய தண்டனைகளை வந்து கொடுத்தாதான் இந்த சமுதாயத்துல மறுபடியும் வந்து பாத்தீங்கன்னா இந்த கொள்ளை கற்பழிப்பு வந்து நடக்காம இருக்கும். ஸோ ஒரு கடுமையான தண்டனைகள் வந்து கொடுக்கணும். கண்டிப்பா சார். அதுதான் பொதுமக்களுடைய வேண்டுகோளா வந்து எனக்கு இருக்கு. அப்பதான் நிம்மதியா வந்து இந்த சமூகம் வந்து இருக்குங்க. இல்லைன்னா வந்து நிம்மதியா வந்து இந்த சமூகம் வந்து இருக்காது. இல்லைன்னா இப்படியே வந்து கொலைகள் வந்து நிறைய நடந்துட்டு போயிட்டே இருந்தது அப்படின்னா மனித சமுதாயம் எப்படி நிம்மதியா வாழ்றது? கண்டிப்பா. மிருகங்கள் கூட இன்னைக்கு வந்து வேட்டையாடுறது தொழில் கூட அந்த அளவுக்கு இல்லை போல இருக்கு. ஆனா மனிதர்கள் வந்து எந்த அளவுக்கு வந்து கொலை செய்யறது இந்த மாதிரி சர்வசாதாரணமா கத்தி எடுத்து வெட்டுறான் ஒரு பக்கம் வந்து 3 உயிரை வந்து இது பண்ணி மாச்சிருக்கான். இந்த கொலைகள்லாம் எதை நோக்கி போயிட்டு இருக்கு இந்த மனித சமுதாயம்? இல்லை, மனிதர்கள் வந்து இதை பார்த்து எல்லாம் வந்து திருந்தினாதான் உண்டு. இனிமேல் எந்த உயிருக்கும் வந்து தீங்கு செய்யாம இருக்கணும். அதுதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சமுதாயம் வந்து நம்மளுடைய பெரியோர்கள் வந்து சொல்லிட்டு போயிருக்காங்க. காக்கா குருவிகள் எங்கள் ஜாதி அப்படின்னு பாடினவன் நம்மளுடைய பாரதியார் இல்லையா? ஸோ அப்போ எந்த அளவுக்கு நம்ம வந்து யோசிச்சுட்டு இருந்த ஒரு காலம் மாறி இன்னைக்கு மனிதர்களாக நம்ம சக மனிதனை வந்து இந்த மாதிரி கொலை செய்யறது வந்து எந்த விதத்தில் நியாயம் இல்லை. இதெல்லாம் வந்து அறவே ஒழிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயங்கள். இரும்பு கடம் கொண்டு அடக்கி முழுசா வந்து அழிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் தான் இது எல்லாமே. கண்டிப்பா சார். பொறுத்திருந்து பார்ப்போம் காவல்துறை என்ன நடவடிக்கை எடுக்க போகுது என்று. மிக்க நன்றி சார். நன்றி. கவலையின்றி சுவாசியுங்கள். உலகின் தலை சிறந்த மருத்துவர்கள் உங்களுக்கு சிகிச்சை அளிக்கிறார்கள். நுரையீரல் அறுவை சிகிச்சையில் உலக விகிதத்தை விட அதிக வெற்றி. நீங்கள் புகைப்பிடிக்கும் பழக்கம் உள்ளவரா? ஆண்டுக்கொரு முறை லோ டோஸ் சிடி ஸ்கேனில் பரிசோதித்து உங்களையும் உங்கள் குடும்பத்தாரின் பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். ரூபாய் 5000 மதிப்புள்ள பரிசோதனை ரூபாய் 2500 மட்டுமே. தங்கம் மருத்துவமனை, நாமக்கல் மற்றும் கான்பூர்.